டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா அண்ணன் ஸ்டாலின் இன்னொரு 10-11 மாசத்துல போக போறார் என்பதை மிக பதற்றத்தோடு அவர் வெளிப்படுத்துகிறார். நான் கேட்கிறேன், எவ்வளவுக்கு இவ்வளவு பதற்றம்? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் இருந்து அண்ணன் ஸ்டாலின் மிகுந்த பதற்றத்தோடு காணப்படுகிறார். நான் சொல்றேன், டெல்லிக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும் என்று யாரும் சொல்லல. டெல்லிக்கு அடிபணியவில்லை என்றால் இலங்கையில் நம் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அடிபணிந்துதானே நீங்கள் அதை தடுக்காமல் இருந்தீர்கள். இன்று மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறீர்கள். 16 ஆண்டுகள் 5 அமைச்சர்களோடு ஆட்சியில் இருந்தீர்கள். அப்போ டெல்லிக்கு அடிபணிந்துதானே அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தீர்கள். இன்று கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இவ்வளவு ஆண்டு காலம், ஏறக்குறைய 15-16 ஆண்டு காலம் ஆட்சியில் மத்தியில் இருந்து கொண்டு டெல்லிக்கு அடிபணிந்து கொண்டுதானே அதை பற்றி ஒற்றை வார்த்தை பேசாமல் இருந்தீர்கள். ஆக நீங்கள் ஆட்சி செய்யும் போது டெல்லிக்கு அடிபணிந்து தான் இருந்தீர்கள், எதையும் கொண்டு வரவில்லை. இன்று வீராவசனெல்லாம் பேசலாம். இன்னைக்கு ஷா என்னை ஒன்றும் எந்த ஷாவும் ஒன்று செய்ய முடியாதுன்றாரு. நினைவுபடுத்துகிறேன், 76 KK ஷாவால் தான் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்த ஷால ஏதோ ஒரு ஷாவால் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது.